ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், பிள்ளையார் 15 பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக வட இந்திய புராணங்களில் இந்த குறிப்புகள் காணப்படுகிறது. அந்த 15 தர்ம பத்தினிகள் சித்தி, புத்தி, வல்லமை, மோதை, பிரமோதை, சுமுகை, சுந்தரி, மனோரணம், மங்களை, கேசினி, சாந்தை, சாருகாசை, சுமித்திரை, நந்தினி, காமதை. அற்புதமான இந்த குறிப்பை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் நடைமுறை வாழ்க்கையிலே உங்களுக்கு பலிதமாக வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/4/2026 கிழமை, திங்கட்கிழமை, பராபவ தமிழ் வருடம் சித்திரை 7வது நாள், அட்சயை திரிதியை. இன்றைய நாளின் சிறப்பு, நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி திரிதியை காலை 11 12 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை, காலை 7:52 வரை, யோகம் மரண அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி, சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பாதத்தின் இறந்த நபர்களின் தோஷம் விலக. மரணம் என்பது உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே நிகழக்கூடியதான். வாழும் காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்காக வாழ்வார்கள். ஆனால் சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிவிடுவார். பெற்றோர்களின் இறுதி காலத்தில் உணவு, உடை கொடுக்க சில பிள்ளைகள் தவறி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் மனம் நொந்து போவார். மனம் நொந்து மரணமும் அடைவார்கள். இப்படி மனம் நொந்தவர்கள் பாதத்தில் இறந்து தொண்டு செய்ய தவறிய பிள்ளைகளையும் அவர்களது குடும்பத்தாரையும் ஆட்டி வைப்பார். பாதத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6 மாதம், ரோகிணி 4 மாதம், கிருத்திகை, உத்திரம் 3 மாதம், மிருக சீரிடம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம் 2 மாதம்.
இந்த பாதங்களில் இறந்துவிட்டால் அவர் மரித்து கட்டுவதாக கூறும் மந்திரவாதிகளை நாடி பல ஆயிரம் ரூபாய்களை கொடுத்து மந்திரித்து வாங்கி வந்து வீடுகளில் கட்டுவார்கள். இதனால் பலன் எதுவும் வராமல் சிரமப்படுவார்கள். எல்லாரது வீட்டிலும் மரணம் என்பது வாழ்வோடு கூடிய ஒன்று. பாதத்தில் இறந்துவிட்டால் மாந்திரிகளை நாடி செல்லாம். இறந்தவர்கள் வீட்டிலே இந்த எளிய பரிகாரத்தை செய்து தீய தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். பரிகாரம்: அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களில் இருந்தவர் வீட்டில் இறந்த இடத்தை 6 மாதங்கள் மூடவே. ரோகிணி நட்சத்திர இறந்தவர் வீட்டில் இறந்த இடத்தை 4 மாதங்கள் மூடும். கார்த்திகை, உத்திரை நட்சத்திரம் இறந்தவர் வீட்டில் இறந்த இடத்தை 3 மாதங்கள் மூடவே. மிருக சீரிடம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம் நட்சத்திரங்கள் இருந்த வீட்டில் இறந்த இடத்தை 2 மாதங்கள் மூடவே. இறந்த இடத்தில் ஒரு வெண்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெயை வைத்து குறித்த காலம் வரை மாலையிலே கற்பூரம் ஏற்ற வேண்டும். குறித்த காலம் முடிந்த மறுநாள் நல்லெண்ணெயோடு கூடிய வெண்கல கிண்ணத்தை கண்மாயில் அல்லது குளத்தில் போட்டுவிடவும். கோவில் தொப்ப குளத்தில் போடக்கூடாது. இப்படி செய்தால் பாதத்தில் இருந்தவர்களால் ஏற்பட்ட பாத தோஷம் விலகும். நாளைய தினம் மனைவியால் ஏற்படும் விரயம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல். ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்தர ஸ்தானத்தையும், கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானத்தையும், பாகஸ்தர்களை காட்டுகின்ற ஸ்தானத்தையும், வாடிக்கையாளர்களையும் காட்டுகின்ற அந்த ஸ்தானத்தை பல்வித கோணங்களில் நாம் ஆராய்ந்து கொண்டே இருந்தோம். இன்றைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை கண்டு முடிவையும் பார்ப்போம். செவ்வாய் சுக்கிரன் 6, 8, 12 மறையவோ நீச்சமோ பெறக்கூடாது. காரணம், இவர்கள் காமக்காரர்கள். ராசியில் சிறப்பாக இருக்கும் அம்சத்தில் எந்த நிலையும் இருக்கக்கூடாது. பிரச்சனை தான் வரும். தாரக்குற்றம். 7ஆம் இடத்தில் பாவிகள் நிற்க, சுபர்கள் நிற்க தாரக்குற்றம். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 3, 6, 8, 12 நிற்க வக்ரம் பெற்றிருக்க தாரக்குற்றம். கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கலஸ்திர காரனும் பலம் பெற்றிருக்க தாரம் 1 ஆனால் திருமணத்துக்கு முன் பெண் தொடர்பு அல்லது பெண் உறவு ஏற்படும். சுபர் பார்க்க குற்றம் இல்லை. 7இல் சனி நின்று மகரம், விருச்சகம், மேஷம் இந்த ராசியில் சுக்கிரனால் பார்க்க கூடினாலும் தாரக்குற்றம். 7இலே செவ்வாய் நின்று சந்திரன் பார்க்க கூடியிருக்க தாரம் 2 அல்லது 3. 7இல் செவ்வாய் நின்று பாபர் பார்க்க அண்ட விருத்தி மறைவு திருமணம் உண்டு. லக்னத்தில் சனி நின்று சுக்கிரன் கடகம், விருச்சகம், மிதுனம் ராசிகளில் நிற்க ஜாதகர் மலட்டு தன்மை உடையவராயிருக்கும். சுக்கிரன் 6, 8, 12 நின்று பாபர்கள் பார்க்க திருமணம் இல்லை, செய்தாலும் நிம்மதி இல்லை. தாரக்குற்ற உள்ள ஜாதகர் 2, 3, 4 மனைவி அல்லது ஈன தொடர்பு உண்டு. நாளைய தினம் 8ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஸ்தானத்திலே கிரக இணைவுகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே குரு நட்சத்திர பெயர்ச்சி 12 ராசிகளில் எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட பலன். குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துக்குள் நுழைகின்றார். இது 4 ராசிகளுக்கு பொன்னான காலத்தை கொடுக்க போகிறது. குரு நட்சத்திர பெயர்ச்சி ஜோதிடத்தில் குரு பகவான் மிகவும் முக்கியமான கிரகமாய் பார்க்கப்படுகின்றார். இவர் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திலே பிரவேசிக்கின்றார். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிகாலை 4:43 மணிக்கு குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்குள் பெயர்ச்சடிக்கின்றார். இந்த நிலையிலே குருவின் சஞ்சாரம் மே 14ஆம் தேதி வரை தொடரும். புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு அதிபதியாய் சுக்கிரன் ஆவார். இந்த நட்சத்திர பெயர்ச்சி மூலம் சில ராசிகள் நற்பலனை அடைய போகின்றது. அந்த ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவருக்கு இந்த பெயர்ச்சி ஒரு நற்பலனை அள்ளி கொடுக்கும். உங்கள் தொழில் வாழ்க்கை ஒரு புதிய வெற்றியை நோக்கி நகரும். முடிவுகளை சிறப்பாக எடுப்பீர்கள். நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும். வருமானத்திற்கு பல வழி திறக்கும்.
இவர்களுக்கு தங்கள் குடும்பத்தினரிடம் முழுமையான ஆதரவும் கிடைக்கும். பணத்திற்கு பஞ்சம் வராது. சிம்ம ராசியில் பிறந்தவர் குருவின் இந்த நட்சத்திர பெயர்ச்சி ஒரு நல்ல காலம் அமைத்து கொடுக்கும். வாழ்க்கையில் முன்னேற்ற பல வழிகள் கிடைக்கும். இதுவரை திருமணம் நடைபெறாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உறவுக்குள் பரஸ்பர புரிதலும் மேலும் வலும் பெறும். முந்தைய நிலையை விட நிதி நிலைமை மேம்படும். துலாம் ராசியில் பிறந்தவர் குரு பகவானின் நட்சத்திரத்தின் வழியாக செய்யும் சஞ்சாரம் சுப பலன்களை பெற்றுத்தரும். தன்னம்பிக்கை அதிகமாகும். ஒருவரின் ஆளுமை திறமும் மேலும் வசீகரமான தன்மையும் மிகும். தனிப்பட்ட மகிழ்ச்சி மேம்படுவதுடன் சமூக அந்தஸ்தும் உயரும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடும். செல்வ செழிப்புடன் வாழ பல வழிகள் கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வழியாய் செய்யும் சஞ்சாரம் மிகவும் சுபமானதாய் அமையும். இவர்கள் தங்கள் தொழில் முயற்சிகளே வளர்ச்சி அடைவார்கள். அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பல விஷயங்களை சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். இவர்கள் முழுமையான ஆதரவை பெறுவார்கள். எடுக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் தயக்கத்துடன் தங்களது பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் தயக்கத்துடன் தங்களது பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உழைப்பு கூடுதலாக இருக்கும். அப்படி கூடுதலாக உழைக்கின்ற உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எந்திரங்களை இயக்குபவர் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேற்றுமை நீக்கும். பிள்ளைகளிடம் கவனமாய் பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்திரங்கள் இயக்குபவர்களாக இருந்தால் கவனமாய் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் கவனமாய் பேசுவது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உறவினர் வருகை இருக்கும். சொத்துக்கள் வாங்க எடுக்கும் முயற்சிகள் தாமதப்படும். எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்படும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உறவினர்கள் வருகை இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் தாமதப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற மிகவும் கவனமாய் பாடங்களை படிப்பீர்கள். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும். கஷ்டங்கள் நீங்கி சுகம் உண்டாகும். வாழ்க்கையிலே வளம் பெறும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை வெளிர் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற மிகவும் கவனமாய் பாடங்களை படிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி
தெளிவான சிந்தனை மேலோங்கும், கஷ்டங்கள் நீங்கி சுகம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை வளம் பெறும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணப்பற்றாக்குறை நீங்கும். மற்றவர்களால் குற்றஞ்சாட்டப்படும் சூழ்நிலை உருவாகலாம், கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சி வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர், பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று பணப்பற்றாக்குறை நீங்கும். மற்றவர்களால் குற்றஞ்சாட்டப்படும் சூழ்நிலை உருவாகலாம், கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பாராத செலவு உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சி வெற்றி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும். இவர்கள் மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் செய்து கொள்வது நல்லது. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீடு, வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். மனோ தைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் பணிகளை செய்து பாராட்டை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வீடு, வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மனோதைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்ப திறமையாய் பணிகளை செய்து பாராட்டை பெறுவார். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு வழிபடுவதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியும். மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாய் மனதில் பதியும்படியான பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். திறமை வெளிப்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இழுபறி இருந்த காரியம் நடந்து முடியும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாய் மனதில் பதியும்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண்ணை பெற உதவும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களது திறமையை கண்டு மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டை தெரிவிப்பார்கள். அதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அடுத்தவர் யாரும் குறை கூறக்கூடாது என்பதிலே உறுதியாய் இருப்பீர்கள். எதிலும் லாபம் கிடைக்கும். காரியங்கள் வெற்றிகரமாய் நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீண் கவலை நீங்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அடுத்தவர் யாரும் குறை கூறக்கூடாது என்பதிலே உறுதியாய் இருப்பீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்த எதிலும் லாபம் கிடைக்கும். காரியங்கள் வெற்றிகரமாய் நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீண் கவலை நீங்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். துணிச்சலாய் எதிலும் ஈடுபடுவீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் விருத்தியடையும். தலைப்பட்ட நிதி உதவி கிடைக்கும். ஏற்கனவே வரவேண்டியிருந்த வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு வீண் அலைச்சல் குறையும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். தலைப்பட்ட நிதி உதவியும் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த ஏற்கனவே வரவேண்டிய இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பலு வீண் அலைச்சல் குறையும். கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பார்கள். வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் சந்தோஷமாய் காணப்படுவார். குடும்பத்தினுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த புதிய வீடுகள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிலர் பழைய வீடுகளை புதுப்பிப்பார்கள். வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் சந்தோஷமாய் காணப்படுவோர். குடும்பத்தினரும் விருந்து நிகழ்ச்சி கலந்து கொள்ள நேரிடலாம். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனக்குழப்பம் தீரும். தைரியமாய் இந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மிக கவனமாய் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெற முயற்சி செய்வீர்கள். தேவையான உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனக்குழப்பம் தீரும் தைரியமாக இந்த காலத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் மிக கவனமாய் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெற முயற்சி செய்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தேவையான உதவி தேவையான நேரத்தில் கிடைத்து மகிழ்ச்சியை உண்டாக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.